வணக்கம், நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமியிலேருந்து. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஜூலை மாதம் நடக்க போகுது. இதில் மேக்ஸுக்கு நம்ம 25 மார்க் வாங்க வைக்கிறக்க ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 10 வருஷ கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கொஷின் பேப்பரில் 25 கொஷின் இருந்துச்சுன்னா 10 வருஷத்தில் 250 கொஷின் இருக்கும். அந்த ஒவ்வொரு கொஷின் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி மொதல் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704ன்னு சொல்கிறான். அப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால், நம்ம ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது 10வது புக்கில் இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலான்னு கேட்டால் 2/RH. அடுத்தது ஹைட்டு கொடுத்துருக்கான். ஹைட் என்னது? உயரம் கொடுத்துருக்கான். உயரம்னா H. அப்போ H = 8ன்னு கொடுத்துட்டான். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்னா, அந்த உருளையோட கனளவை கண்டுபிடிக்க சொல்கிறான். கனளவோட ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா πr²H. ஸோ இந்த மூணு இந்த சம் அப்படியே 10th புக்கில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே 10th புக்கில் 7வது சாப்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் இருக்குது. மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த சம்முக்குள்ளே போகலாம். அப்போ என்ன கொடுத்துருக்கான்? 2/RH எவ்வளோ கொடுத்துருக்கான்? இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டான். 704ன்னு கொடுத்துட்டான். ரெண்டாவது ஹைட்டு கொடுத்துட்டா. மூணாவது கனளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து πr²Hங்களா. அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா அதான் பை நம்ம தெரியும், 22/7ன்னு தெரியும். H எவ்வளோ? 8. உயரம் வந்து 8ன்னு கொடுத்துட்டான். இன்னும் 6 மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த 6 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சம்மை முடிச்சிடலாம். அப்போ 6 தெரியாது. அப்போ 6 தெரியறதுக்கு நம்ம ஏதாவது க்ளூ கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல கொடுத்துருக்கான். அப்போ இதுலேருந்து தான் நம்ம 6 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா? அப்போ 2 அப்படியே வச்சுக்கிறோம். பையோட வேல்யூ 22/7. 6 தெரியாது, அதனால் அதை கண்டுபிடிக்கிறத ரவுண்டாக வச்சுக்கலாம். ஹெச்சோட வேல்யூ தெரியும் 8. அப்போ 8 வச்சு 704. இப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாம்? இந்த 6 மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்போ 704 கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். அப்போ 7ங்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுருவோம். 2 × 22 × 8. இப்போ அடிக்கலாமா? இப்போ மோஸ்ட்லி இங்கே 22 இருக்குது. அப்போ 11,000 பால் அடிபடும். அப்போ மேலேயும் கண்டிப்பாக 11,000 பால் அடிப்படுற மாதிரி தான் சம் இருக்கும். 1 11 11 ஈர் 11 22. இங்கே 6 11 66, மீதியில் 4 இருக்கும். அப்போ 44 44 4 11 44. அடுத்த 8,000 பால் அடிக்கலாமா? 1 8 8 8 8 64. இந்த 2 2 2 4 2 8. அப்புறம் இந்த 2 மறுபடியும் இந்த 2 கீழே இருக்கா? அப்போ 2. அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது மீதி. அப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 14. அப்போ 6ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 14ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே 14 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ஸ்கொயர் இருக்குங்களா? அப்போ ஸ்கொயர்னால் 2 வாட்டி 14 போடணும். ஸோ அதை மறுபடியும் போட்டுடலாமா? 22/7 × 14 2 வாட்டி போட்டுடலாம், 8. இப்போ அடிக்கலாமா? 1 7 7 7 14. இப்போ 4 நம்பரையும் பெருக்க போகிறோம். அப்போ 22 × 2 44. 44ஐயும் 14ஐயும் பெருக்க போகிறோம். நாங்கள் 16, மீதி 1, நாங்கள் 16 16 1 17. அடுத்த 1 வச்சு பெருக்கினா 4 4. அடுத்த 6 இங்கே வச்சு 7 + 4 11, மீதி 1. அப்போ 6 வருது. அடுத்தது இந்த 8 இதோட சேர்த்து பெருக்க போகிறோம். 6 8 48, மீதி 4. 8 × 1 8, 8 + 4 12, மீதி 1. 6 8 48 49. ஸோ அப்போ 40 ஆன்சர் எவ்வளோ வருது? 4928. இந்த 4 ஆன்சரில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஆன்சர் இருக்குது. ஏன் இங்கே சென்டிமீட்டர் கியூப் போடுறான்னா, இந்த மாதிரி உயரம் விட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து நம்ம சென்டிமீட்டர்னு சிங்கிளாக போட்டிருப்பாங்க, பவர் 1. ஏரியான்னு கேட்டிருந்தா ஸ்கொயர் இங்கே வந்திருக்கும். இது ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க, சிஎம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுவாங்க. வேல்யூம்னு கேட்டால் என்ன போடணும்? கியூபில் போடணும் ஆன்சர். அப்போ சென்டிமீட்டர் கியூபு. அப்போ இந்த மாதிரி உயரம் விட்டம் அகலம் இந்த மாதிரி வந்ததுனாலே ஒரு யூனிட்டில் போடணும் சென்டிமீட்டர். ஏரியான்னு வந்தால் அதாவது பரப்புன்னு கேட்டால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், கனளவுன்னு கேட்டால் சென்டிமீட்டர் கியூப்னு போடணும். ஸோ அப்போ 4928 சென்டிமீட்டர் கியூப். ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா, இந்த 4928 எல்லா ஆன்சருமே கொடுத்துட்டு ஒன்று சென்டிமீட்டர் கொடுத்துருப்போம், ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருப்போம், ஒன்று சென்டிமீட்டர் கியூப் கொடுக்க அப்படி கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கொயர் கொடுத்த மாதிரி இதே ஒரு ஆன்சரை கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே, இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த சம்முக்கு என்ன முக்கியம்னு கேட்டால், இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தான் முக்கியம். ஃபார்முலா தெரியலனா இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலாவை மக்கப் பண்ணுங்கள். 10வது புக்கில் 7வது சாப்டரில் கடைசி பக்கத்தில் இந்த ஃபார்முலா எல்லா ஃபார்முலாஸுமே இருக்குது. கண்டிப்பாக மக்கப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்